2026 பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கப் போகிறார்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 31ஆக குறைக்கப் போகிறார்களா? உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு மட்டும் 222 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கப் போகிறார்களா? மீண்டும் பற்ற வைத்த ஸ்டாலின். என்ன நடக்கிறது இந்தியாவில்? என்ன நடக்கப் போகிறது 2026? குறுக்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் 1952 அப்படின்னு உருவாக்குறாங்க. 1950 அரசியல் சாசன சட்டம் எழுதப்படுது. 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் நடத்துறாங்க. அதை அடிப்படையா வச்சு 1952 இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் உருவாக்குறாங்க. எதற்காக அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் எத்தனை வேணும் அப்படின்னு தேர்வு செய்வதற்கு. இப்படி 51 சென்சஸ் எடுத்து 52 இந்த டிலிமிட்டேஷன் பண்றாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 494 உறுப்பினர்கள் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் 1961 திரும்ப சென்சஸ் எடுக்கிறாங்க. 1963 திரும்ப அந்த டிலிமிட்டேஷன் பண்றாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் 522 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு முடிவு பண்றாங்க. திரும்ப 1971 சென்சஸ் எடுக்கிறாங்க. 1973 543 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1981 எடுத்துக்கணும், சென்சஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்கணும். 1991 சென்சஸ் எடுத்தாங்க. அதற்கு டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் பண்ணையில். ஏன் அப்படின்னா 1976 இதை நிறுத்தி வச்சிடுறாங்க. மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஃபேமிலி பிளானிங் அந்த சிஸ்டத்தை அமல்படுத்தி ஒட்டுமொத்த தனித்தனி மாநிலங்களுக்கும் சரி வலியுறுத்துறாங்க. இந்த வகையில் நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணணும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். அப்பதான் மக்கள் தொகை ஒரு கட்டுக்கோப்புல இருந்தாதான் அவர்களுக்கு உண்டான தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். ஒட்டுமொத்த நாட்டையும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல முடியும். இப்படி ஏகப்பட்ட தேவைகளுக்காக என்ன செய்யறாங்க, 25 வருஷம் 1976 இருந்து 2001 வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. ஆனா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் 61 71 81 91 2001 2011 வரைக்கும் மக்கள் கணக்கெடுப்பு அந்த தொகையை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த டீலிமிட்டேஷனை நிறுத்தி வச்சாங்க. அதையெல்லாம் கேட்டுதான் தென்னிந்திய மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இது போன்ற மாநிலங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலி பிளானிங்கை தீர்க்கமா நம்ம எடுத்துட்டு என்ன செய்யணும், நம்ம மக்கள்கிட்ட ஒட்டுமொத்தமா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தென்னிந்திய மாநிலங்களையும் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா நம்ம பார்க்குறோம் தென்னிந்தியாவில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் தானே பெருசாக பார்க்குறோம். 4 குழந்தைகள் வந்துட்டா அதிசயமாக பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இது வடநாட்டில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4க்கு கீழே இருந்தால் அவர்கள் அவமானமாக பார்க்குறதா சொல்கிறாங்க. இப்படியாக 2026க்கு பின்னாடி சென்சஸ் எடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை சீரமைக்கிறாங்க. அப்படின்னா 2 வகையில் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது வகை இப்போ இருக்கக்கூடிய 543 அதே எம்பி சீட்டை அப்படியே வச்சு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அந்த கணக்கெடுப்புக்கு ஏற்ற மாதிரி எங்க ஜனத்தொகை அதிகமாக இருக்குதோ அங்கே சீட்டை கூட்டுறது, எங்க ஜனத்தொகை கம்மிப்படுத்திருக்கிறாங்களோ அங்கே சீட்டை குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்படி 543 எம்பிகளை மட்டும்தான் வைக்கிறாங்க அப்படின்னா யூபியில் 11 சீட்டு கூடுது. ஏற்கனவே 80 இருக்குது, அது 91 ஆகுது. பீகாரில் 40 இருந்து 50 ஆகுது. ராஜஸ்தானில் 25 இருந்து 31 ஆகுது. தமிழ்நாடை பார்த்தோம் அப்படின்னா 39 இருந்து 31 ஆகுது. ஆந்திரா, தெலுங்கானால மட்டும் 42 சீட்டு 34 ஆகுது. கேரளாவை பார்த்தோம் அப்படின்னா 20 இருந்து 12 ஆக்குறாங்க. இப்படியா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மாத்தாம 543 அப்படியே வச்சு மறுசீரமைப்பு செஞ்சாங்க அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா கடுமையான முறையில் பாதிக்கப்படுது. 8 சீட்டுகளை இழக்கிறாங்க. 2வது வகையா இல்லை 543 காணாது, நம்ம அதிகரிப்போம் அப்படின்னு அதிகரிச்சாங்க அப்படின்னா 848 சீட்டை அதை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 848 அதிகரிச்சா யூபி
80 சீட்ல இருந்து 143 ஆகுது. கிட்டத்தட்ட 63 சீட்டு வந்து அதிகமாகுது. பீகாரை பார்த்தோம் அப்படின்னா 40ல இருந்து 79 ஆகுது. 39 சீட்டு வந்து அதிகமாகுது. ராஜஸ்தானை பார்த்தோம் அப்படின்னா 25ல இருந்து 50 ஆகுது. அப்படியே டபுள் ஆகுது. மத்திய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னா 29ல இருந்து 52 ஆகுது. கிட்டத்தட்ட 23 சீட்டு வந்து அதிகமாகுது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பார்த்தோம் அப்படின்னா 39ல இருந்து 49 ஆகுது. 10 சீட்டு அதிகமாகுது. ஆந்திரா தெலுங்கானாக்கு 42ல இருந்து 54 ஆகுது. 12 சீட்டு அதிகமாகுது. கேரளாக்கு வந்து எந்த சீட்டும் அதிகமாக கிடையாது. கர்நாடகாவுக்கு வந்து 28ல இருந்து 41 ஆகுது. 13 சீட்டு வந்து அதிகமாகுது. சரி, இப்படி வந்து சீட்டை வந்து கூட்டினா தமிழ்நாட்டுக்கும் ஒரு 10 எக்ஸ்ட்ரா எம்பி வந்து கிடைக்கிறாங்களே அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனால் புள்ளிவரத்தை பார்த்தோம் அப்படின்னா வெறும் யூபி பீகாருக்கு மட்டுமே 222 எம்பி சீட்டுகள் வந்து கிடைக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மொத்தமாக சேர்த்தாலும் 165 சீட்டு தான் வந்து கிடைக்குது. தென் மாநிலத்தில் ஒரு எம்பி சீட்டு கூட இல்லாட்டா கூட ஒட்டுமொத்த வட மாநிலத்தை மட்டுமே வச்சு என்ன செய்ய முடியும், ஆட்சியை வந்து அமைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு மோசமான நிலை தென்னிந்திய மாநிலங்களுக்கு இருக்கிறதுனால தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தென்னிந்திய மாநிலங்களின் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குது, உஷாராயிருங்கள் அப்படின்னு வந்து அறைகூவல் விடுறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை திட்டத்தை வந்து எதிர்த்துட்டு இருந்தோம். ஹிந்தி இம்போசிஷன், இந்தியை வந்து திணிக்காதீங்க அப்படின்னு வந்து போராடிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக இந்த டீலிமிட்டேஷன் சரியான முறையில் நியாயமான அந்த பங்கீடு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை வந்து தமிழ்நாட்டில் இருந்து முதல் குரலாக வந்து ஐயா ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து 2026க்கு பின்னாடி தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் மக்களை வந்து தயார்படுத்தணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு தமிழனின் குரலாக, முதல் குரலாக இதை வந்து எடுத்து முன் வச்சிருக்கிறாரு. இப்படி எத்தனை முறை அடக்குமுறைக்கு ஆளானாலும் அதையும் தாண்டி தமிழ்நாடு எந்திரிச்சு நின்றுருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டின் பக்கம், தமிழர்களின் பக்கம் உண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். இந்த சீரியஸ்னஸை உணர்ந்தனால தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய 5ஆம் தேதி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும், அதாவது லெட்டர் பேட்ல வந்து எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு செய்யப்பட்ட 40 கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் வாங்க, இது வெறும் வந்து திமுகவினுடைய பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. நாளைக்கே வந்து திமுக இருக்கலாம், வேற கட்சிகள் வரலாம், அதிமுக வரலாம், மற்ற புது கட்சிகள் தாவைக்கா, நாம் தமிழர், யாரு வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரு வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமை வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அத்தனை கட்சிகளுக்குமே வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார். இப்படி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எதற்கும் தயாராக தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு தயாராக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. கொர்க்கே மீடியா.